வீட்டுக்கு வெளியே நடப்பது புறத்திணை. புறத்திணை எத்தனை வகைப்படும் சொன்னேன்? இப்பதான் சொன்னேன் 12. நான் சொன்னதை சொல்ல முடியுமா? இப்ப நீ சொன்னேன்னு வச்சுக்க, உனக்கு நான் உடனே 10 ரூபா தருவேன். சொல்லுவியா? நீ சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். நீ சொல்லுவியா? நான் திரும்ப ஒரு தடவை சொல்லி, வெட்சி கறந்தை வஞ்சி காஞ்சி உளுந்தை சொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்களை பெருந்தனை. ஒரு தடவை சொல்லட்டா? பெட்சி கறந்தை வஞ்சி காஞ்சி உழுதை சொச்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்களை பெருந்தனை. இப்ப சொல்ல வேண்டாம், முடிஞ்சா சொன்னா போதும், பிரச்சனை இல்லை. அடுத்து அகத்திணை. அகத்திணை என்ற எங்க நடப்பது? அகத்திணை எங்க நடப்பது? வீட்டுக்கு அகத்தே. அகத்தே என்றால் வெளியே என்ன புறாமா? வெளியே என்னன்னா புறம், அகன்னா உள்ள. புறத்தை நடப்பது எல்லாருக்கும் தெரியும், அகத்தை நடப்பது எல்லாருக்கும் தெரியாது. அகத்திணை இலக்கணம் நான் சொல்லியே கொஞ்சம். சமமான அன்புடைய ஒருவனும் ஒருத்தி உள்ளத்து உணர்வால் தூக்கின்ற இன்பமே அகத்திணை எனப்படும். சமமான அன்புடைய ஒருவனும் ஒருத்தி உள்ளத்து உணர்வால் தூக்கின்ற இன்பமே அகத்திணை எனப்படும். அது குறிஞ்சி முல்லை மருது பாலை கைக்களை பெருந்திணை என 12 வகை 7 வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தனை. அங்கேயும் கைக்கிளை பெருந்தனை உண்டு. எதுல? புறத்திணையிலையும் கைக்கிளை பெருந்தலை உண்டு, இங்கேயும் கைக்கிளை பெருந்தனை உண்டு. புரியுதா? இது எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தனை. அகத்திணை என்றால் என்ன? சமமான அன்புடைய ஒருவனும் ஒருத்தி உள்ளத்து உணர்வால் தூக்கின்ற இன்பமே அகத்திணை எனப்படும். அது குறிஞ்சி முல்லை மருதல் பாலை கைக்கிளை பெருந்தனை என 7 வகைப்படும். புரிஞ்சா? இந்த 5 நிலத்தை பேரையும் சொல்ல முடியுமா? ஏமா 6ஆம் வகுப்பிலே உண்டு. இந்த 5 நிலத்தை பேர் சொல்ல முடியுமா? பாரு, அடுத்த 2 கைக்கிளை பெருந்தனை 7, நிலம் 5 தான். நிலம் எத்தனை தான் உண்டு? 5 தான் உண்டு. குறிஞ்சி முல்லை மருதல் பாதலை என நிலம் 5.